UGTRB English Unit 4 British Literature 2ல My Last Touches God's Grandeur அப்படிங்கிற போயம்ல இருந்தா MCQs இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். First question பாருங்க. In which literary age did Robert Browning live and write? My Last Touchesங்கிற போயம் எழுதினவர் ராபர்ட் ப்ரௌனிங். இவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா டிராமாட்டிக் மோனலாக். மோனோ அப்படின்னா சிங்கிள் பர்சன் நேரேஷன். ஸோ டிராமாட்டிக் மோனலாக் எழுதுறது தான் இவர் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ ராபர்ட் ப்ரௌனிங் எந்த ஏஜை சேர்ந்தவர் அப்படின்னா விக்டோரியன் ஏஜ். செகண்ட் ஆன்சர். ராபர்ட் ப்ரௌனிங் இஸ் நோட்டட் ஃபார் ஹிஸ் மாஸ்டரி ஆஃப் விச் போயட்டிக் ஃபார்ம்? இவருடைய போயட்டிக் ஃபார்ம் டிராமாட்டிக் மோனலாக். டிராமாட்டிக் மோனலாக், சிங்கிள் பர்சன் நேரேஷன். What was Robert Browning's most noted work? A Roman murder trial story in 12 books. ஒரு ரோமன் மர்டர் அந்த ட்ரையல் ஸ்டோரியை 12 புக்கில் எழுதின அவருடைய நோட்டபிள் ஒர்க் என்ன அப்படின்னா தேர்ட் ஆன்சர், த ரிங் அண்ட் த புக். விச் ஆஃப் தீஸ் வாஸ் ப்ரௌனிங்ஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு ஒர்க் இன் 1833? கீழே கொடுக்கப்பட்ட லிஸ்ட்ல 1833ல வந்த ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு புக் எது அப்படின்னா தேர்ட் ஆன்சர், பாலைன், எ ஃப்ராக்மெண்ட் ஆஃப் கன்ஃபெஷன். My Last Touches was first published in which year? எந்த வருஷம் My Last Touches publish ஆச்சு? 1842. What is the primary setting of a poem? The My Last Touches உடைய primary setting அப்படின்னா ஃபெராரா, இட்டாலியில இருக்கக்கூடிய ஃபெராரா. Who is the speaker in the poem? இந்த poem உடைய speaker யாரு? The Duke of Ferrara. Who is the Duke addressing throughout the poem? இந்த poem full-ஆ அந்த Duke யார் அட்ரஸ் பண்றாரு, யாரை பத்தி பேசுறாரு? An emissary, a representative of a count, அந்த countess பத்தி பேசுறாரு. The poem is composed of how many lines? இந்த poemல எத்தனை lines இருக்குன்னா 56 lines இருக்கு. What is the rhyme scheme of My Last Touches? My Last Touches உடைய rhyme scheme எப்படி இருக்கும் அப்படின்னா rhyming couplets. எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ரைமிங் கப்லெட்ஸா கொடுத்திருப்பாங்க. In what meter is My Last Touches written? My Last Touches எந்த மீட்டர்ல அவர் எழுதியிருக்காருன்னா iambic pentameter. Iambic pentameter. Who painted the portrait of the Lost Touches? அந்த டச்சஸ் கவுண்டஸ் உடைய போட்டோவை வரைஞ்சது யாரு? ஃப்ரா ஃபெண்டால்ஃப். ஃப்ரா ஃபெண்டால்ஃப்ங்கிற பெயிண்டர் தான் அந்த லாஸ்ட் டச்சஸ், அதாவது இறந்து போன டச்சஸ், அந்த டியூக்கோடைய முதல் மனைவி பிரின்சஸை வந்து வரைஞ்சிருப்பார். How long did Fra Fendalf work busily on the painting? அந்த போர்ட்ரேட்டை வரைகிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாரு? A day. The Duke was offended that the Duchess was too soon made glad. அவர் என்ன அஃபென்ஸை வந்து கொடுக்குறாரு, அக்யூசேஷன் பண்றாரு அந்த பிரின்ஸ்னா, அவங்க எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸா இருக்கிறதுனால, எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுனால, மற்றவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுனால அது அவருக்கு வந்து ஒரு இரிட்டேட் உண்டாகுது. வாட் அதர் ரேரிட்டி does the Duke point out as they descend the stairs? A bronze statue of Neptune taming a seahorse. எப்படி இருக்கு, ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு இருக்கு, அந்த ஸ்டாச்சு வந்து இட் இஸ் ஆஃப் நெப்டியூன் taming a seahorse, ஒரு கடல் குதிரையில இருக்கிற மாதிரி இருக்கு. Browning's poem My Last Touches is an example of dash monologue, dramatic monologue. The Duchess was riding which animal around the terrace? A white mule. ஒரு வெள்ளை கழுதையில அவங்க ரைடிங் பண்ற மாதிரி இருக்கான். Who is Claus of Innsbruck? The Claus of Innsbruckங்கிறவர் யாரு? அவர் ஒரு ஸ்கல்ப்டர். அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, பிரான்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் நெப்டியூன் பார்த்தோம் இல்லைங்களா, அதை வந்து டிரா பண்ண, அதை உருவாக்குன அந்த ஸ்கல்ப்டர். My Last Touches explores the theme of. இந்த My Last Touchesங்கிற போயம் அதை எந்த தீமை கொடுக்குது? Objectification of women and abuse of power. The Duke was born in which city? எந்த சிட்டில அந்த Duke of Ferrara பிறந்திருக்காரு? லண்டன்.
My Last Duchess is written in dash person. எந்த person narrationல அது எழுதப்பட்டது? First person narration. So question வந்து இந்த மாதிரி assertion reasonஆவும் கேட்பாங்க. கூற்று காரணம். Robert Browning is considered a master of dramatic monologue. உண்மைதான். Dramatic monologueல ஒரு master. In this form, the speaker reveals their personality, temperament unwittingly to an imaginary audience. இதுவும் கரெக்ட் தான். அப்போ both A and R are true. R is the correct explanation of A. Assertion: The Duke of Ferrara is a reliable narrator who loved his wife deeply. அவர் wife ரொம்ப டீப்பாலாம் அவர் லவ் பண்ணவே இல்லை. யாரை பார்த்தாலும் ஸ்மைல் பண்றா, இன்னசென்ட் ஃபேஸா இருக்குது, இவ பரம்பரை பேரை கெடுக்கிறா அப்படின்னு தான் அவர் வந்து ஒரு இரிட்டேட் ஆனாரே தவிர வைஃபை வந்து அவர் டீப்பா லவ் பண்ணவே இல்லை. He refers to the portrait of his wife as a wonder and piece of art. அது கரெக்ட். அந்த போர்ட்ரேட் ரொம்ப தத்ரூபமா நல்லா அழகா வரைஞ்சிருக்காங்க. ஸோ அசர்ஷன் வந்து ஃபால்ஸ், ரீசன் வந்து கரெக்ட். அப்ப A is false, R is true. D answer, fourth answer. Next question. The Duke claims he lacks skills in speech. Reason: he is a humble man who finds it difficult to express his emotions. First correct தான். Duke வந்து என்ன claim பண்றாரு? He lacks skill in speech. அவருக்கு அவ்வளவா பேச்சு திறன் இல்லை அப்படிங்கிறது ரைட்டு. ஆனா ஒரு ஹம்பிள்லாம் கிடையாது. அவருடைய எக்ஸ்பிரஷனை, எமோஷனை வந்து ரொம்ப வெளிக்காட்டுறதுல ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிலாம் கிடையாது. அப்போ அசர்ஷன் வந்து ட்ரூ, ரீசன் வந்து ஃபால்ஸ். பட் தேர்ட் ஆன்சர். இப்போ மேட்ச் ஷீட் மாதிரியும் கொடுப்பாங்க. டியூக் ஆஃப் ஃபெராரா, த எமிசரி, ஃப்ரா ஃபெண்டால்ஃப், கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பிரக். டியூக் ஆஃப் ஃபெராராங்கிறவர் த அரகண்ட் ஸ்பீக்கர். த எமிசரிங்கிறது த சைலண்ட் லிசனர். சைலண்ட் லிசனர். ஃப்ரா ஃபெண்டால்ஃப்ங்கிறவர் அந்த பெயிண்டர். அவர் தான் வந்து அந்த போர்ட்ரேட்டை வரைஞ்சவர், டச்சஸோடைய போர்ட்ரேட்டை வரைஞ்சவர். த மாங்க் அண்ட் த பெயிண்டர். கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பிரக்ங்கிறவர் அந்த ஸ்கல்ப்டர், இந்த நெப்டியூனை உருவாக்குனவர், அதுதான் ஸ்கல்ப்டர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் மேட்ச் ஷீட். எலிசபெத் பேரட், த கவுண்ட், த டச்சஸ், த கவுண்ட்ஸ் டாட்டர். ஸோ இதை எப்படி மேட்ச் பண்ணலாம்னு பாருங்க. எலிசபெத் பேரட். எலிசபெத் பேரட் யாருன்னா பிரவுனிங்கோடைய வைஃப். எலிசபெத் பேரட் பிரவுனிங், இவங்களும் ஒரு ரைட்டர், போயட்டஸ். த கவுண்ட் யார் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் எமிசரி. மாஸ்டர் ஆஃப் எமிசரி. த டச்சஸ் யார் அப்படின்னா அவங்க டிசீஸ்டு வைஃப். அவங்க வந்து யாரு? டிசீஸ்டு வைஃப். த கவுண்ட்ஸ் டாட்டர். த கவுண்ட்ஸ் டாட்டர் யாரு? ப்ராஸ்பெக்டிவ் நியூ பிரைட். அந்த கவுண்டோடைய டாட்டர் தான் அந்த டியூக்கு பார்க்குற இரண்டாவது பொண்ணு. அதான் ப்ராஸ்பெக்டிவ் நியூ பிரைடு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் ரைட்டு. 1க்கு பி, 2க்கு ஏ, 3க்கு டி, 4க்கு சி. When was Gerald Manley Hopkins born? GM Hopkins. அவருடைய ஃபுல் ஃபார்ம் ஜெரால்டு மேன்லே ஹாப்கின்ஸ். அவர் எப்போ பிறந்தார்னா ஜூலை 28, 1844. இவர் வந்து ஒரு ஜெசூட் priest. Which religious order did Hopkins join in 1868? ஜெசூட். இவர் வந்து ஒரு priest. அது ஜெசூட்ங்கிற அந்த ரிலீஜியஸ் குரூப் ஆர்டர்ல வரார். Which term did Hopkins coin to describe the essence or individuality of a thing? ஒரு விஷயத்தோடைய அந்த எசன்ஸ் இல்லைன்னா அதோட இண்டிவிஜுவாலிட்டியை பத்தி பேசுறதுக்கு ஒரு காயின் இவர் வந்து ஒரு வேர்டை காயின் பண்ணார், உருவாக்குனார். அதுக்கு பேரு இன்ஸ்கேப். இவர் உருவாக்கின வேர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்ஸ்கேப்னு ஒரு வேர்டை காயின் பண்ணாரு. இன்ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு வேர்டை காயின் பண்ணாரு. ஸ்ப்ரிங் ரிதம்ங்கிற ஒரு வேர்டை காயின் பண்ணாரு.
What does in-stress refer to in Hawkins philosophy? இந்த in-stress அப்படிங்கிறது எதை குறிக்குது, எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, the effort taken by an individual to recognize the inscape of an object. அந்த இன்ஸ்கேப் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? இன்ஸ்கேப்னா என்னது? இண்டிவிஜுவாலிட்டி அதனுடைய எசன்ஸை பத்தி பேசுறது. அந்த எசன்ஸ் அந்த ஆப்ஜெக்டை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு நல்ல ஒரு எஃபர்ட்டை கொடுக்கறது, அதுதான் வந்து இன்ஸ்ட்ரெஸ். அந்த இன்ஸ்கேப்பை இன்ஸ்ட்ரெஸ் பண்றது. செகண்ட் ஆன்சர் ரைட். What term did Hawkins use to describe his use of strong stress meter? இவர் போயம்ல ஸ்ட்ராங் ஸ்ட்ரெஸ் மீட்டர் அப்படின்னு ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணார். அதை தான் வந்து ஸ்ப்ரங் ரிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்ப்ரங் ரிதம். செகண்ட் ஆன்சர். In which year was God's Grandeur written? God's Grandeur போயம் எப்போ எழுதப்பட்டது? 1877. What does the word grandeur mean in the context of this poem? இந்த grandeur வேர்டுக்கு என்ன மீனிங்? A great grandness, magnificence, God's உடைய majesty, God உடைய majesty, அவருடைய magnificence, பவரை பத்தி பேசுறது தான் grandness. God's grandeur is a traditional 14 line sonnet. அது வந்து ஒரு 14 line sonnet. The meter of God's grandeur is described as being dash than many of his other poems. இதை வந்து more conventional அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த God's grandeur போயம் என்ன சொல்றாங்கன்னா, இது more conventional poem, conventional கேட்டகரியில வருதுன்னு சொல்றாங்க. Next question. How does the grandeur flame out? The grandeur அப்படிங்கிறது எப்படி flame out? God's grandeur the flame outங்கிறது என்னது? Like a shining from the shook foil. What is the second comparison for how the grandeur gathers to a greatness? Like a ooze of oil. The ooze of oilங்கிறது crush பண்றது. நம்ம நல்லா புளியும் போது வருது இல்லைங்களா, அதான் crush. The ooze of oil refers to which specific process? The ooze of oil எதை ரெஃபர் பண்ணுது? Crushing olives to reveal their essence. அந்த ஆலிவை நல்லா crush பண்ணும்போது அதோட essence நமக்கு கிடைக்குதுங்களா, அதுதான் crushing olives to reveal their essence. What does the phrase wreck his rod mean? The wreck his rod அதோட மீனிங் என்ன? God's உடைய authority, divine authority. Second answer. Heed or recognize God's divine authority or discipline. அதான் அந்த ராடோட மீனிங். What wears man's smudge or shares man's smell? இந்த லைனுக்கு என்ன மீனிங்? இதை எதை வந்து ரெஃபர் பண்ணுது? The world, landscape. இந்த பூமியை வந்து ரெஃபர் பண்ணுது. The world wears man's smudge and shares man's smell. மண்ணில் இருந்து வந்தாய் மனிதா, திரும்ப மண்ணுக்கே செல்வாய் மனிதா. Why can the foot not feel the soil? நம்ம கால் பாதம் இந்த பூமியினுடைய சாயிலை ஏன் ஃபீல் பண்ணல அப்படின்னா, அதுக்கு அவர் என்ன எக்ஸ்பிளைன் கொடுக்குறாருன்னா, நம்ம செருப்பு வேரிங் ஷூஸ், செப்பல்ஸ் போறதுனால நமக்கு அந்த பூமியினுடைய அந்த ஃபீலை வந்து நம்ம உணரல அப்படிங்கிறார். செகண்ட் ஆன்சர். பிகாஸ் த ஃபுட் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்றாரு. ஷார்ட் அப்படின்னா வேரிங் ஷூஸ். Shook foil creates what kind of visual image? இந்த shook foilங்கிறது என்ன வகையான visual image உண்டாக்குது? Sparkling flashes on the light. நல்ல ஒரு ரூம் இருட்டா இருக்கு, லைட்டை போட்டா அந்த லைட் வெளிச்சத்துல அந்த என்ன கிடைக்கும்? ஸ்பார்க்லிங். நம்ம ஒரு கார்லயே பைக்லயே போயிட்டு இருப்போம், ஆப்போசிட்ல வர வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் லைட்டு, ஒயிட் கலர் லைட்டை கொண்டு வரான் அப்படிங்கும்போது நம்ம கண்ணு அப்படின்னா அது ஸ்பார்க்லிங், ஃபிளாஷ் ஆஃப் லைட் அடி. ஸோ அந்த மாதிரி ஷூக் ஃபாயிலுக்கு என்ன விஷுவல் இமேஜ் அவர் கொடுக்குறாருன்னா, ஸ்பார்க்லிங் ஃபிளாஷஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிறது. What does nature is never spent imply? Nature never loses its underlying power and vitality. இயற்கை தனது சக்தியை ஒருபோதும் என்ன பண்ணாது? இழக்காது. அதுதான் nature is never spent. What lives deep down things? The deep down thingsங்கிறது என்னது? The dearest freshness. The dearest freshness தான் deep down அப்படின்னு சொல்றாரு. The broods over the bent world.
The brutes-ங்கிறது இங்க என்னத்தை ரெஃபர் பண்ணுனா holy host. Holy host. The word bend in the bent world suggests that the world is damaged, crooked, or in need of care. The bent world-ங்கிறது என்னன்னா the world is getting damaged or it is getting crooked. Second answer. The final exclamation in the poem is with bright wings அப்படின்னு கொடுத்திருப்பாரு. Bright wings அப்படின்னு கொடுத்திருப்பாரு. Second answer. Hopkins suggests that the source of regeneration is regenerationங்கிறது God's grace. கடவுளுடைய கருணை. Assertion and reason பாருங்க. Gerald Manley Hopkins was considered one of the most individual of Victorian writers. Correct. His works was not published in collected form until 1980, nearly 30 years after his death. Assertion and reason வந்து கரெக்ட் தான். ஆனா ரீசன் வந்து அசர்ஷனோட கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இல்லை. அவர் ஒரு இண்டிவிஜுவல் விக்டோரியன் ரைட்டர் தான். ஸோ அதில் அவர் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தாருங்கிறத நம்ம ரீசனாக பார்க்கணும். அவருடைய ஒர்க்ஸ் எப்போ பப்ளிஷ் ஆச்சுங்கிறது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது அசர்ஷனுக்கு. அப்போ செகண்ட் ஆன்சர். Hopkins coins the term inscape to describe the essence of natural objects. ஸோ இன்ஸ்கேப்பை பற்றி பார்த்தோம். அதோட எசென்ஸ்னா இண்டிவிஜுவலாலிட்டி, ஒரு ஆப்ஜெக்டோடைய எசென்ஸ்னா இண்டிவிஜுவலாலிட்டி பற்றி படிக்கிறதா இன்ஸ்கேப். Each natural object has its own characteristic features and distinguished form of others. அது உண்மைதான். ஒவ்வொரு நேச்சுரல் ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு, அதுக்குன்னு தனித்துவம் இருக்கு. அப்போ அசோசியனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஏ ஆன்சர் ரைட். மேட்ச் இட். இன்ஸ்கேப், இன்ஸ்ட்ரெஸ், ஸ்ப்ரங் ரிதம், கர்டல் சானட், இதெல்லாம் இவர் காயின் பண்ண டேர்ம்ஸ். இப்போ இந்த இன்ஸ்கேப்புங்கிறது எதை பத்தி பேசுது? செகண்ட் ஆப்ஷன். த எசன்ஸ் ஆர் இண்டிவிஜுவாலிட்டி ஆஃப் அ லிவிங் திங். இன்ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட், எஃபர்ட் டேக்கன் பை an individual to recognize the essence. Third, spring rhythm. Fourth answer, use of strong meter, strong stress meter. The Curtal sonnet-ங்கிறது a contracted 10.5 line sonnet. Sonnet அப்படின்னா 12 lines இருக்கணும், இல்லைனா 14 lines இருக்கணும். இந்த Curtal sonnet-ங்கிறது 10 லைன் தான் இருக்கும், 10.5. Second answer right. Shook foil, crushed oil, rod, shod feet, இதெல்லாம் இந்த போயம்ல வந்த terms. இந்த shook foil-க்கு வந்து second answer, momentary flashes of God's presence. Crushed oil, third option, true power revealed when pressed to essence. நல்லா புடிச்சு கசக்கும் போது, புளியும் போது நமக்கு essence கிடைக்குங்களா, அதான் வந்து crushed oil. Rod, symbol of God's authority and discipline. Short feed, disconnection between humans and the earth. First option. Second, industrial description இந்த இடத்துல கொடுத்திருப்பார். sheared, bleared, smeared, shares அப்படிங்கிற terms எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த shearedங்கிறதுக்கு செகண்ட் வித் ட்ரேடுன்னு அர்த்தம். blearedக்கு ஃபோர்த் வித் toil, toil அப்படின்னா ஹார்ட் ஒர்க். smeared first with smudge. shares third with man's smell. செகண்ட் ஆப்ஷன் ரைட். இந்த வீடியோவில் மை லாஸ்ட் டச்சஸ் காட்ஸ் கிராண்டியருங்கிற போயம்ல இருந்து எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.